படித்தோமே பத்ம புராணத்தில், ஸ்கந்த புராணத்தில், கருட புராணத்தில், மத்ஸ்ய புராணத்தில், இப்படி பல புராணங்கள்லேயும் பாகவதத்தினுடைய பெருமையை வியாசரை எழுதுறதுனால இப்போ இதுதான் இந்த பாகவதத்துக்கே பெருமை. இப்போ என் பெருமையை நானே சொல்லக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் அவங்க வேதமூர்த்தின்னு ஒருத்தர். அது மாதிரி பாகவதத்துடைய பெருமை பாகவதத்தை விட வேறு வேறு புராணத்தில் சொல்லும் பொழுது அதுக்கு பெருமை ஜாஸ்தி. அதனால் வகாரஸ்ச வரப்ரோக்தா தகாரஹா தத்துவவாச்சகா. பாகவதன தத்துவத்தை சொல்லக்கூடிய புராணம். பாக்கி புராணத்தில் கதை ஜாஸ்தியாக இருக்கும், தத்துவம் கம்மியாக இருக்கும். இதில் தத்துவம் ஜாஸ்தியாக இருக்கும், கதை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்துதி இதெல்லாம் தான் ஜாஸ்தி. எப்படின்னா பூர்ணம் சாப்பிட்ற மாதிரி பூர்ணம்னு ஒன்று பண்ணி கொழக்கட்டை பண்ணுறோமே, கொழக்கட்டையுடைய பிரயோஜனம் என்னடான்னா அதில் உள்ள ஸ்வீட்டு சாப்பிட்றது தான். ஸ்வீட்டை அப்படியே சாப்பிட்டானா திகட்டும்னு என்ன பண்ணுவா, ஒரு உப்பு கலந்த மாவில் அதை வச்சு கொழக்கட்டையாக பண்ணிட்டோம்னா இவ்வளோ சாப்பிட்றோம், கொஞ்சம் இவ்வளோ ஜாஸ்தி சாப்பிடுவாள். அது மாதிரி இந்த பாகவதம் பாக்கி சில மாமி என்ன பண்ணுவா, கொழக்கட்டை நிறைய பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக பூரணத்தை வச்சுருவாள். அது மாதிரி கொஞ்சம் பூர்ணம் வச்ச கொழக்கட்டை மாதிரி பாக்கி புராணம், பாகவதம் ஜாஸ்தி பூர்ணம் வச்ச கொழக்கட்டை மாதிரி. அது மாதிரி இந்த பாகவதம் என்னடான்னா நிறைய பூர்ணத்தை வச்ச கொழக்கட்டை மாதிரி. அதனால் இந்த பாகவதம் வெறும் பாகவதம்னு நம்ம சொல்கிறது இல்லை, ஸ்ரீமத் பாகவதம். ஏன் ஸ்ரீனா ராதன்னு அர்த்தம். ஸ்ரீ கணேசாய நமஹா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, பிள்ளையாருக்கு ஸ்ரீ கணேசாய நமஹான்னு சொல்கிறோம். ஆனால் வியாக்கியானத்தில் இன்னொன்று அர்த்தம் பண்ணுறான். ஸ்ரீனா யாருன்னா ராதேன்னு அர்த்தமா. ஸ்ரீகணம், ராதையோட கணம் யார்? கோபிகைகள். ஸ்ரீகண ஈசன் யாருன்னா கிருஷ்ணன். கோபிகா கணத்துக்கு ஈசன் யார்? கிருஷ்ணன். ஸ்ரீ கணேசாய நமஹானாலும் கிருஷ்ணன் தான் அர்த்தம். பிள்ளையாரும் அர்ச்சம் வச்சுக்கலாம். பகவத் ரசிகன்னு ஒரு பக்தர் இருந்தார், அழகான பேர். அவர் பேரே அழகான பகவத் ரசிகன்னு. அவர் பிள்ளையார்கிட்ட ரொம்ப பக்தியாக இருந்தார். சதுர்த்தி சதுர்த்தி கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுவார். இப்போ பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணும்பொழுது பிள்ளையார் பிரத்யட்சமாகி சொன்னார், நீ என்கிட்ட பக்தி பண்ணது இருக்கட்டும், எங்கள் மாமாட்ட பக்தி பண்ணு, நான் சாதாரண கணேஸ்வரன், அவர் பஜ கோபி கணேஸ்வரம். கோபி கணேஸ்வரனை கிருஷ்ணன்ட்ட பக்தி பண்ணுன்னு பிள்ளையாரே கிருஷ்ணன்ட்ட பக்தி பண்ண சொன்னதாக ஒரு பக்தருடைய சரித்திரம் இருக்கு. அது மல்லியூரில் ஒரு பெரும் மகான் இருந்தார். இப்போ சொன்னாரே, மல்லியூர்னு கேரளாவில் ஒரு இடம் இருக்குது, கோட்டயம் கிட்ட. அங்கே ஒரு மகான் இருந்தார், சங்கர நம்பூதிரின்னு. அவர் பாகவதம் ஆயிரக்கணக்காக பண்ணினவர். அப்பேற்பட்ட பாகவதம் அவர் பார்க்காமையே சொல்லுவார்னு மாத்திரம் இல்லை, தூங்கினேலே பாராயணம் பண்ணாலும் பாகவதம் படிச்சுட்டு இருப்பார். அப்படி தூக்கத்தில் கூட பாகவதம் சொல்கிறவர் அந்த மகான். அவருடைய கோவிலில் பிள்ளையார் எப்படி இருக்காருன்னா, அவர் பிள்ளையார் பக்தர் தான். ஆனால் அவர் அந்த பிள்ளையார் படியில் கிருஷ்ணன் உட்காந்துருப்பான். அப்படி கிருஷ்ணனையும் பிள்ளையார், கிருஷ்ணன் அவங்க புரியறதுக்காக அப்படி வச்சிருக்கான். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பிள்ளையார் மடியில் கிருஷ்ண சால கிராமத்தை வச்சிருப்பார். சால கிராமத்தை வச்சு பூஜை பண்ணுவார். அப்படி கோபி கணேஸ்வரனான கிருஷ்ணனை பக்தி பண்ணுன்னு பிள்ளையாரே சொன்னதாக. அதனால் ஸ்ரீமத் பாகவதம்னா ராதையோட சேர்ந்த கிருஷ்ணன். பாகவதம்னா கிருஷ்ணன். அந்த வாக்கியம் நம்ம படித்தோமோன்னு ஒவ்வொரு வாக்கியமும், அந்த வாக்கியம்லாம் ராதையாம். வாக்கியானி சாட்சாத்ரா தெய்வம் அர்த்த ஸ்ரீகிருஷ்ண ஏவகி ராதா கிருஷ்ணஸ்வரூபம் ஹி ஸ்ரீமத் பாகவதம் பரம். வாக்கியானி சாட்சாத்ரா தெய்வம். அந்த பாகவத்தில் ஒவ்வொரு வாக்கியமும் ராதை, அதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்கோ அதுதான் கிருஷ்ணன். அப்போ ராதா கிருஷ்ண ஸ்வரூபம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு பாகவதமே கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னா அப்புறம் அதுக்கு தனியாக ஒரு மாகாத்மியம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஏக்தம் உயர்ந்த மாகாத்மியம். இருந்தாலும் மாகாத்மியம் சொல்கிறது சம்பிரதாயத்துக்காக நம்ம மாகாத்மியத்தை சொல்கிறோம். மாகாத்மியத்தில் முதல்ல குரு மகிமையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். குரு கடைசிட்டார்னா எல்லாத்துக்கும் குரு வேணும். தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட குரு இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கும் தெய்வம் இல்லை சொல்லிக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். அதனால் தெய்வ மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய நாஸ்திகன் கூட குரு இல்லைன்னு சொல்ல மாட்டான். எனக்கு ஈவேரான ஒருத்தர் குரு இருக்காருன்னா அவனும் யாரையா ஒருத்தரை சொல்லுவான் குருன்னு. அப்போ குருங்கிறது எல்லாருக்கும் வேணும். அந்த குரு கிருபை எடுத்துனா
ஏன் நம்ம டைரெக்டாக பகவான்கிட்ட போகக்கூடாதா? ஏன் தரகர் மாதிரி குரு வேணுமான்னா எது எல்லா வழியும் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏபிசிடி எழுதுனா நம்மளாக எழுதுனா இப்படி ஆரம்பிக்கணுமா இப்படி போடணுமா தெரியாது. டீச்சர்னா ஈஸியான அது வழி, எல்லாத்துக்கும் ஈஸி மெத்தடு அவன் சொல்லி தந்துடுவான். அதனால் நம்ம கற்றுக்கிறது ஈஸி. அதனால் இந்த பாகவதம் குரு மகிமையோடு ஆரம்பிக்கிறது. அந்த குரு நினச்சிட்டாருன்னா நமக்கு வைகுண்டத்தையே கொடுத்துவார். வைகுண்டம் யோகி துர்லபம். வைகுண்டம்னா பகவான் அர்த்தம். அந்த பகவானையே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு நாளைக்கு ராமானுஜ ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்க்குறார். ஒரே கூட்டமாக இருக்குது ஸ்ரீரங்கத்தில். எதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு கேட்டார். இங்கே பெரிய ஒரு பயில்வான் ஒருத்தர் வரார். அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வந்திருக்குன்னு. எங்கே அந்த பயில்வான் பார்த்தா அவர் அவாத்து மாமிக்கு கொடை பிடிச்சிட்டே போயின்னு இருக்கார். அவர் பெரிய பயில்வான் தான். அவர் அவாத்து மாமிக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறார். இது பார்த்தோன்னே என்ன இவர் பெரிய பயில்வான், இவர் குத்து சண்டையை பார்க்குறதுக்கு 1000 பேர் கூடுவா சொல்கிறேன், கடைசியில் அவாத்துக்கு மாமி கொடை பிடிக்கிறாரேன்னு. உடனே ராமானுஜருக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த அவருக்கு பிள்ளை உரங்கா வில்லிதாசர்னு பேர். அவர் இங்கே கூப்பிட்டார். ஏண்டாப்பா உங்கள் அதுக்கு மாமி, ஏன்னா அந்த காலத்தில் அது கொஞ்சம் அவ்வளோ இதாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ யாருனா யாருக்கூட கொடை பிடிச்சின்னு போய்க்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த காலத்தில் அதை கொஞ்சம் கௌரவமாக நினச்சிக்க மாட்டான். அப்போ உன்னை பார்க்குறதுக்கு 1000 பேர் வந்திருக்கான், நீ விட உங்கள் அது மாமிக்கு கொடை பிடிக்கிறியேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், எங்கள் அது மாமியோட கண்ணழகை பார்த்தீங்களா, இது மாதிரி யாருக்கு இருக்கும் அப்படின்னார். அது வெயிலில் வாடக்கூடாதுன்னு கொடை பிடிக்கிறேன். உடனே ராமானுஜர் கேட்டார், இதை விட அழகான கண்ணழகை காமிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னார். அப்படி காமிச்சிட்டேன்னா அந்த கண்ணழகு உள்ளவரை இல்லை, அந்த கண்ணழகை காமிச்ச உங்களுக்கு நான் தாசனா ஆயிடுவேன்னா. இங்கே வான்னு அழைச்சிட்டு போனார். நேராக ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை காமிச்சார். அந்த ரங்கநாத பெருமாள் அப்படி பார்த்தார். அப்படி பார்த்தா அவளே நின்றா காற்றவா காட்டி பார்க்கும்பொழுது பெருமாள் விக்கிரகமாக இருக்க மாட்டார், பிரத்யட்சமாக தெரிகிறார். அந்த பிரத்யட்சமான அந்த புண்டரீகாட்சனான பகவானை பார்த்து ஆனபடியே பார்த்துனே இருந்தார். ராத்திரி ஆயிடுச்சு, கதவு பூட்டுற டைம் ஆகிடுச்சு. உடனே அர்ச்சகாலெலாம் கிளம்புங்கன்னார். அப்போ நாழி என்ன ஆறுதுன்னு கேட்டாராம். அதனால் நாழி கேட்டான் வாசல்னு அங்கே ஒரு வாசல் இருக்குது. எத்தனை நாழிகை ஆறுதுன்னு கேட்டுட்டு வர அளவுக்கு அப்படியே என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன். திருப்பாணாழ்வார் பாடின பாசுரம் அவருக்கும் சபலமாச்சு, இவருக்கும் சபலமாச்சு. என் அமுதினே கண்ட கண்கள், இந்த அமிர்தமான இந்த ரங்கநாதரை பார்த்த கண்கள் வேறு யாரையும் பார்க்காதுன்னார். அப்படியே மயங்கினார். அதன் பிறகு கோவிலையே கதியாக இருந்துட்டார். அப்போ என்னடனா அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு எவ்வளோ தபஸ் பண்ணணும், ஒன்றுமே பண்ணலை. குருநாதர் ராமானுஜரை காமிச்சார், பெருமாளை பார்த்துட்டான். அதனால் குரு கிடச்சிட்டாருன்னா அந்த பகவானை பார்க்குறது ஈஸி. பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். இந்த பாகவதம் கேட்டால் புண்ணியம் நினச்சின்னு நிறைய பேர் வந்துட்டு போய், அது ரேட்டு தான். ஆனால் பாகவதம் கேட்டால் புண்ணியம் இல்லை. அப்படியா? என்ன திடீர்னு குண்டு தூக்கி போடுறேன்னு. பாகவதம் கேட்டால் புண்ணியம் இல்லை, புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கேட்க முடியும் அப்படிங்கிறார். நான் சொல்லலை, இங்கே மகாத்மியத்தை சொல்கிறார். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் மகாத்மியத்தில், முதல் அத்தியாயத்தில். ஜென்மாந்தரே, நீங்கள்லாம் இந்த ஜென்மாவில் இல்லை, ஜென்மாந்தரத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழியெலாம் இருக்குது. ஆற்றுல உட்காந்து டிவியை பார்க்கலாம். இப்போ டிவிலாம் யாரும் பார்க்கறதில்ல, மொபைலில் தேய்ச்சின்னு இருக்கலாம். என்னவோ பார்க்குறதுக்கு என்னெல்லாமோ வழி, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. அப்படி இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் பாருங்கோ. இதுக்கு என்னடா, நீங்கள் நிறைய டெபாசிட் பண்ணியிருக்கேன். அந்த டெபாசிட்டுடைய பலன் பகவானே பார்க்குறான். நிறைய புண்ணியம் பண்ணிட்டார் இந்த மாமா மாமியெல்லாம். என்ன படுதுன்னா, சரி போ வாணி வித்யாலயாக்கு அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு இங்கே வரணுங்கிற புத்தியை அப்போ தான் பகவான் கொடுப்பாங்க. இல்லாட்டா அவ்வளோ ஈஸியாக வராது. எங்கெங்கெல்லாம் அந்த பையன் மாட்டுக்காலேருந்து அந்த பையன் வந்து அந்த சின்ன குழந்தையில இந்த வயசு யங்ஸ்டர்ஸ்லாம் பாகவதம் கேட்குறது எல்லாம் ஆச்சரியம். அந்த பையன் வந்திருக்கார் பாருங்க, விடாமல் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா சத்சங்கத்துக்கும் லீவு நாளைக்கே வந்துடுவார். அது மாதிரி குழந்தைகள் இந்த காலத்தில் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அந்த குழந்தை அங்கே வந்திருக்காரு. ஏன்னா தலை நிறைச்ச பிறகு கதை கேட்குறவா நிறைய பேர் இருக்காங்க. தலை நிறைக்கிறதுக்கு முன்னாடியே பாகவதம் கேட்கறதுக்கு பாக்கியம் வேணும். அவள் அம்மா அப்பா நன்னா வளர்த்துருக்கான். அவள் அம்மா அப்பா உங்கள் 2 பேர் அம்மா அப்பாவையும் நன்னா வளர்த்துருக்கான்.
ஏன்னா அம்மா அப்பா அது சின்ன வயசுலேயே கதைக்கு அழைச்சின்னு வந்தால் தான் அப்புறமும் கொஞ்சம் வயசானவருக்கு கதையில் உட்காந்து கேட்கணும், இது மாதிரி நல்ல பொழுதை போக்கணும்னு தோணும். அதனால் நம்ம ஜென்மாந்தரத்தில் நம்ம பண்ணின புண்ணியம் ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். இதனால் என்ன பிரயோஜனம்? ஏதஸ்மாதபரம் கிஞ்சித் மனசுத்தின வித்யதே. இந்த மனசை சுத்தமாக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. எத்தனையோ வேஷ்டி சுத்தமாக்கிறதுக்கு சூப்பரின் பவுடர் வந்துடுத்து, உடம்பு சுத்தமாக்கிறதுக்கு ஏதோ நிறைய பாடி வாஷ்லாம் நிறைய வந்திருக்கு, எல்லாம் ஃபேஸ் வாஷ்னு தனியாக ஒன்று இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது உடம்புக்கு எல்லாத்துக்கும் வாய்க்குன்னு. இந்த மனசை சுத்தமாக்கிறதுக்கு இது வரையும் சோப்பு கண்டுபிடிக்கல. நினச்சா நம்ம ஏதாவது சோப்பு பவுடர் மாதிரி இருந்ததுன்னா கரைச்சி இப்படி குடிச்சுடலாம். அதுக்கு ஒரே ஒரு சோப்பு இது ஒன்று தான், பாகவதம் தான் மனசை சுத்தமாக்கும். அதனால் இந்த பாகவதத்தை பரீட்சித்துக்கு சுகாச்சாரியரை சொல்லும் பொழுது தேவர்கள்லாம் வந்து உட்காந்துட்டார்கள். உட்காரும் பொழுது அங்கே தேவர்களுக்கு இடம் கிடையாதுன்னு விட்டார் சுகர். ஏன் இடம் கிடையாது சொல்லிவிட்டாருன்னா, இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, இன்றைக்கி இன்னும் நாளையிலேருந்து ஃபுல்லாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன் தேவர்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா, அவள் பேரம் பேசின்னு வந்தாள். நாங்கள் வந்து தேவாமிர்தத்தை கொடுக்குறோம், பதிலுக்கு பாகவதத்தை கொடுங்கோன்னா. அப்படி தேவாமிர்தமும் பாகவதமும் ஒன்றாயிடுமா? நல்ல வைரக்கல்லுக்கும் ஒரு சாதாரண ஒரு மணிக்கும் ஒரு கண்ணாடி கிளாஸும் சமம் ஆகிடுமா? அதனால் பாகவதம் படிக்க 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 புண்ணியம் ஜாஸ்தியாகி ஹை லெவலில் போவான். தேவாமிர்தம் குடிக்க குடிக்க புண்ணியம் குறைஞ்சி கீழே விழுந்துருவான். இது மேலே ஏற்றுறது அது கீழே இறக்கிறது அது இதையும் ஒன்றாக்குறியப்பா கிடையாதுன்னு விட்டான். அதனால் அப்பேற்பட்ட இந்த பாகவதம் சப்தாகமாக கேட்கறது விசேஷம் என்று சொல்கிறார். ஒரு வருஷம் கூட பாகவதம் கேட்கலாம், ஒரு மாதத்தில் கேட்கலாம். சப்தாகமாக பண்ணுறது கலியுகத்தில் விசேஷங்கிற. சப்தாக ஏன கல்லவோ புனந்தி. ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு காலமாக இருக்குது. அந்த காலம் மாதிரி அடுப்பில் வெந்நீர் போடுறது, கஷ்டப்பட்டு காபி கொட்டையை வாங்கி அரைச்சி கரைச்சிலாம் மட்டும்தான் இல்லை. இப்போ அப்படியே சுவிட்சை தட்டினா காபி அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கணும், சுவிட்சை தட்டினா வெந்நீர் கொட்டணும், எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது மாதிரி ஈஸியாக உடனே கிடைக்கிறதுக்கு என்னடான்னா, அது மாதிரி ஈஸியாக 18 புராணம், 4 வேதம், 4 உபவேதங்கள், அது போராது 18 உபபுராணம். நம்ம ஹிந்து மத சாஸ்திரங்களை இங்கே பூமியில் அடிக்கணும்னா பிரம்மலோகவனையும் அடிக்கிட்டே போகலாம், அவ்வளோ புஸ்தகம் இருக்குது. அவன் இருக்கிறவெல்லாம் ஒரு புஸ்தகத்தை வச்சு என்ன பாடுபடுத்தினான்? இவ்வளவு புஸ்தகம் இருக்குது, நம்ம அவளை ஒன்றும் தெரியாமல் இருக்கோவேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ கிரந்தம் இருக்குது. இது வாழ்நாள் முழுக்க படித்தாலும் படித்து தீராது. அவ்வளவும் படித்து அதனுடைய சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் எல்லாத்துலேயும் எசன்ஸாக கொடுத்தா தேவலைங்கிறதுனால தான் சர்வ வேத இதிகாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். அதனுடைய சாரமாக இந்த பாகவதம். அதை 7 நாளில் சப்தாக சிரவண விதிங்கிறது சனத்குமாரன் நாரதருக்கு சொன்னார் என்று சொல்ல, உடனே நாரதர் எங்கே சப்தாகத்துக்கு உட்காந்துனார்? அவர் உட்கார மாட்டி சுற்றினா இருப்பார் நாரதர். சுற்றினாலும் நல்ல விஷயத்துக்கு தான் சுற்றுவார். எங்கள் குருநாதர் மாதிரி என்ன அது மாதிரி சுற்ற வச்சுருக்கார் பகவான். நேற்றுக்கு தான் திருநெல்வேலியில் சப்தாகம் முடிஞ்சது முடியாமல் உடனே ட்ரெயின் ஏறி மெட்ராஸில் வந்து உடனே அங்கேருந்து சொல்லிட்டு ஏறி இங்கே வந்து உடனே இங்கே மகாத்மியம். சுகர் ஒரு சப்தாகம் தான் பண்ணினார். அந்த சுகர் என்னன்னா இது நான் ஸ்டாப் சப்தாகமாக போயின்னு இருக்கு. அப்படி அதுக்கு ஒரு பாக்கியத்தை பகவான் வச்சுருக்கார். அந்த சப்தாகங்கிறது நாரதருக்கு எப்போ சொன்னார் சனத்குமாரர் என்று கேட்க, நாரதர் இந்த கலியுகம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தார். கலியுகத்தில் தர்மங்கள்லாம் குறைஞ்சி இருக்கிறத பார்த்தார். யாருமே அவா தர்மத்தில் இருக்க மாட்டேங்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு நேராக புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போனார். அங்கேயும் தர்மங்கள் குறைஞ்சிருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே பிருந்தாவனத்துக்கு வரார். பிருந்தாவனத்துக்கு வரும்பொழுதே கிருஷ்ணனுடைய நாமாவளியை பாடின்னு வரார். யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா, யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா. அதையே கேட்டுட்டு இருந்தோம்னா தூக்கம் வந்துடும். அதனால் உங்களுக்கு வரதோ இல்லையோ, எனக்கு வராமல் இருக்கிறதுக்காக நான் பாடுறேன். யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா, யமுனா எல்லாரும் கை தட்டினே பாடுங்க. கை தட்டினே, கையில் தான் நவகிரகமும் இருக்குது. கை தட்டிட்டோம்னா நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கிடும். கை தட்டினா பட்சி பறக்கிற மாதிரி நம்ம பாவெல்லாம் பறந்து போயிடும். எங்கே போகும்னா கை தட்டாத வாழ்ட்டு போகும். ஜாக்கிரதையாக இருங்கோ.
यमुना तीर विहारी जय राधे गोविंदा यमुना तीर विहारी जय राधे गोविंदा वृंदावन संचारी जय राधे गोविंदा वृंदावन संचारी जय गोवर्धन गिरिधारी जय राधे गोविंदा गोवर्धन गिरिधारी जय राधे गोविंदा गोपी मानसहारी जय राधे गोविंदा गोपी मोहन मुरलीधारी जय राधे गोविंदा मोहन मुरलीधारी जय राधे गोविंदा मुनिमानस संचारी जय राधे गोविंदा मुनिमानस संचारी जय राधे गोविंदा यमुना तीर विहारी जय राधे गोविंदा यमुना तीर विहारी जय राधे गोविंदा वृंदावन संचारी जय राधे गोविंदा वृंदावन संचारी जय राधे गोविंदा 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 பஜனை பண்ணிட்டே நாரதர் வரார். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறார், ஒரு 18 வயசு பொண்ணும். நாரதரை பார்த்து போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட, நாரதரை இங்கே வாங்கோ. அந்த பொண்ணுக்கு நிறைய பேர் விசிறி விட்டுன்னு இருக்கா. என்னம்மா உனக்கு என்ன கஷ்டம்? என் பேர் பக்தின்னு பெயர், தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன்னா. தமிழ்நாட்டில் பக்தி பிறந்தான்னா ஆழ்வார்கள்லாம் அந்த பக்தியை வளர்த்தார்கள். எங்கே வளர்ந்தது பக்திங்கிறத பின்னாடி ஏகாஸ்கந்தத்தில் சொல்கிறார். தாமிரபரணி நதியத்திர, நான் தாமிரபரணிலேருந்து தான் வரேன். தாமிரபரணியில் தான் பக்தி வளர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே தான் நம்மாழ்வார் முதல்ல அந்த ஆழ்வார் முதல்ல அந்த நம்மாழ்வார். அப்புறம் கிருத்தமாலா பயஸ்வினி, கிருத்தமாலாங்கிறது வைகை நதி ஆற்றில் பெரியாழ்வார். பயஸ்வினிங்கிறது பாலாறு, மெட்ராஸில் அந்த பக்கத்தில் முதலாழ்வார்கள்னு பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார்லாம். காவேரி காவேரிக்கு ஒன்றும் குறவில்லை, அங்கேயும் திருவங்கையாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், அவெல்லாம் காவேரி தீரம். பிரதீச்சீச்ச மகாநதி, மேற்க பார்த்து ஓடுற நடி எங்கடான்னா முக்கால்வாசி கேரளாவில் ஓடுற எல்லா நதியும் மேற்க பார்த்து ஓடுறது. அங்கே ஆழ்வார்கள் யாருடானா குலசேகர ஆழ்வார், பட்டத்திரி, பூந்தானம். நான் இப்போ ரவுண்ட் அடிச்சேன்னா எங்கள் குருநாதர் சொல்லுவார், அங்கே முதல்ல கேரளாவில் அது மாதிரி பக்தர்கள். அப்புறம் அப்படி கொங்கன் வழியாக இங்கே மகாராஷ்டிரா கன்னடா வந்துட்டோம்னா கர்நாடக தேசத்தில் புரந்தரதாசர், கனகதாசர் அவாலாம் பக்தர்கள். கர்நாடகாலேருந்து மகாராஷ்டிரா வந்துட்டோம்னா இங்கே ஞானதேவர், துக்காராம், நாமதேவர் அவாலாம். இங்கேருந்து அப்படியே குஜராத்துக்கு போனோம்னா நரசிம்ம மேத்தா முதலியவர்கள். ராஜஸ்தான் போனால் மீராபாய். அப்படியே பிருந்தாவனத்துக்கு போயிட்டோம்னா பிருந்தாவனத்தில் எத்தனை பக்தர்கள், தாசர், சூர்தாசர், கிருஷ்ண சைதன்ய முதலிய பக்தர்கள். குஜராத்தில் வல்லபாச்சாரியர்லாம் அதுவும். அதுக்கப்புறம் நேராக அப்படியே மேலே போயிட்டோன்னா அந்த பக்கத்தில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பக்தர்கள். அப்படியே சுற்றி தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படி இந்த உலகம் முழுக்க சுற்றினோம்னா எல்லா இடத்துலையும் யூபியில் போனால் அங்கேயும் உள்ள பக்தர்கள், துளசிதாசர், கபீர்தாசர் முதலியவர்கள். காசியில் உலகம் முழுக்க பக்தர்கள் இருந்து அந்த பக்தியை வளர்த்தார்கள் என்று இங்கே சொல்கிறார். அப்படி வந்த அந்த பக்தி தேவி குஜராத்தில் போய் க்ஷீணமாயிட்டாலாம். இது பத்மபுராண டைம். இன்றைக்கி குஜராத்தில் பக்தி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு என்னடான்னா வல்லபாச்சாரியர்னு ஒரு மகான், அவர் புஷ்டி மார்க்கம்னு ஒன்று ஏற்படுத்தினார். புஷ்டினா என்ன அர்த்தம்னா நல்லா புஷ்டியாக மனசு புஷ்டினா நல்லா. இதுக்கு காரணம் பாகவதத்தில் இருக்குது. போஷணம் தத அனுகிரகா, பகவானுடைய அனுகிரகத்தை வச்சுட்டு ஏற்படுத்தின மார்க்கம் என்கிறதுனால இதுக்கு புஷ்டி மார்க்கம்னு பேர். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி
சின்ன வயசில் அங்கே ஒரு கிருஷ்ணன் இருக்கான் ராஜஸ்தானில், ஸ்ரீநாத்ஜின்னு கோவர்தனத்தை பிடிச்சிட்டு இருக்கானே. அந்த ஸ்ரீநாத்ஜி பிருந்தாவனத்தில் தான் இருந்தான். அப்புறம் அந்த கலாப காலத்தில் இங்கே வந்துட்டான். அவுரங்கஜீப் அந்த டயத்தில் இங்கே வந்துட்டான். இங்கே வந்து அந்த ஸ்ரீநாத்ஜி அங்கே கோவில் பக்கத்தில் ஒரு இடத்துல எங்கள் குருநாதர் சப்தாகம் பண்ணினார். நான் பாராயணத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கோவில் வாசலில் ஒரு பக்தர் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார், பாகவதம் வச்சுண்டு. நான் எட்டி பார்த்தேன். ஒவ்வொரு பேப்பராக எடுத்து இப்படி படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் இன்னொரு பேப்பரை எடுத்து படிச்சுட்டு இருந்தார், ஒரு பாகவத புஸ்தகம். உடனே அவர்கிட்ட நான் எனக்கு ஹிந்தியில் கேட்டேன், அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், பாகவதம் கிருஷ்ணன் பெயிண்டிங் பண்ண கொடுத்துட்டான்னா ஊசியால் குத்துவானே, அதனால் நான் அப்படியே பேப்பராக வச்சுருக்கேன்னு. எனக்கு அப்படி தோணலையே நினச்சிட்டேன். இது மாதிரி பக்தி அங்கே ஆச்சரியமாக பார்த்தேன் எனக்கு. அப்புறம் தான் நான் பிருந்தாவனத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் பிருந்தாவனத்தில் போய் நான் எனக்கு பாகவத வியாக்கியான புஸ்தகம் வேணும்னு கேட்டேன் அங்கே கடையில். அப்போ அந்த கடைக்காரன் கேட்டான், பெயிண்டிங் பண்ணுற புஸ்தகமாக பெயிண்டிங் பண்ணாத புஸ்தகமானு கேட்டான். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா பெயிண்டிங் பண்ணுற புஸ்தகம் வாங்குறது இல்லைன்னு சில பேர் இருக்கான்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அப்படி பக்தி பாகவதனா இந்த அளவுக்கு அவர் பக்தியை ஏற்படுத்தியிருக்கார் வல்லபாச்சாரியர். அவள் சம்பிரதாயத்தில் இன்றைக்கி ஒரு நியமம் வச்சுருக்கா, ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு வரான்னா ஒரு சப்தாகம் பண்ணணும், ஜீவன் கிளம்பிட்டான்னா ஒரு சப்தாகம் பண்ணணும். இன்றைக்கும் குஜராத்தில் யாராத்துலையாவது குழந்தை பிறக்க போகிறதுனா அதுக்கு முன்னாடி ஒரு சப்தாகம் பண்ணுவாள். அந்த கர்ப்பவதியாக இருக்கும்போதே பாகவதம் கேட்க வைப்பா. அது மாதிரி இந்த ஜீவன் கிளம்பி போய் வச்சுங்கோ, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சப்தாகம் பண்ண, ஏன்னா அந்த ஜீவன் ஒரு வருஷத்துக்கு போகிறதே ஒரு வருஷம் ஆகும், அதுக்குள்ளே ஒரு சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு நியமம் வச்சுன்னு இருக்கா. அப்படி வல்லபாச்சாரியர் நியமத்தை ஏற்படுத்தி, இது நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, குஜராத்திக்காரெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் சப்தாகம் பண்ணுவா. அந்த ஆச்சாரியன் படிக்கிற புஸ்தகத்தை தூக்கிறதுக்கே 1,00,000 ரூபானா 10,00,000 100 பேர் கட்டி நாடுன்னு வரையம்பா. அந்த பாகவத புறப்பாடே பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளோ சக்தியாக பண்ணுறவாள் இருக்கா. அவள் சக்திக்கு தகுந்த மாதிரி படிப்பாள். அதுலேயும் முக்கியமாக இந்த மகாலய பட்சத்தில் அவள் ரொம்ப சிரத்தையாக படிக்கிறாள். இந்த குஜராத்திக்காரா என்னை 2 பேர் கூப்பிட்டா, ஆனால் நான் போக முடியல. அப்படி எதுக்கு சொல்ல வந்தேன், இன்னைக்கு குஜராத்தில் நல்ல பக்தி இருக்குது, அதுக்கு காரணம் வல்லபாச்சாரியர். ஆனால் இங்கே பாகவத்தில் குர்ஜரே சீர்ணதாம் கதா, குஜராத்தில் க்ஷீணமாயிட்டேன்னாலும். இங்கே சக்கடபுரம் சங்கராச்சாரியர்னு ஒருத்தர் வருவார். அவர் குஜராத்து பக்தர் அவர்களுக்கு ஜாஸ்தி. அவர் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுவார், குர்ஜரே ஸ்திரதாம் கதா, குஜராத்தில் போய் ஸ்திரமாயிட்டேன்பா. ஏன்னா அவ்வளோ பக்தர் அன்றைக்கி இருக்கா. அப்படி அந்த பக்தி தேவி பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே நான் எங்கே போயிட்டேன்னால், உடனே நாரதர் சொன்னார், இப்போ எல்லோரும் எங்கே ஆகணும் தானே ஆசைப்படுறா, எங்கே ஆகணும்னு ஆசைப்படுறாளோ இல்லையோ, பார்க்குறவாளுக்கு எங்கே தெரியணும்னு ஆசைப்படுறா. தலை நினச்சா கூட எல்லாம் ஒரு இதாக கருப்பாக ஒரு டை போகாது 2-3 டை இவாளையும் அடிச்சுக்கிறா. அப்புறம் பல்லு விழுந்தால் கூட வேறு பல்ல வாங்கி கட்டிக்கிறா. எதுக்குடான்னா இது பார்க்குறதுக்கு அவளுக்கு தேசம் எடுத்து தெரிஞ்சால் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறா எல்லாரும். அதுக்கு ஈஸி வழி என்ன கேட்டால் சொல்லலாம், பாகவதம் படிச்சுட்டே இருந்தால் எங்கே இருக்கலாம், அதனால் பகவன் நாம சொல்லிகிட்டே இருந்தால் எங்கே இருக்கலாம். இங்கே சொல்கிறாள், நான் எங்கே போயிட்டேன். நாரத சொன்னால் நீ எங்கே இருக்குது சந்தோஷம் தானே படணும். நான் எங்கே போயிட்டேன், என் குழந்தைகள் வயசான கிழமாக போயிடுத்துன்னா. எங்கே இருக்குது குழந்தை பார்த்தா 2 கிழமை படுத்துன்னு இருக்குது. ஞானம் வைராக்கியன்னு பேர் சொன்னான். நாரதர் ஞானா வைராக்கியா கூட்டம் எழுதுன்னு பார்த்தா அது எழுதுக்கவே இல்லை. இன்னும் வேதாந்தம்லாம் படித்தார். இப்படி எழுந்து பார்த்து நாரதரை பார்த்துட்டு திருப்பி கொட்டாய் விட்டு படுத்துட்டு, சில குழந்தைகள்லாம் எழுப்பி விட்டால் மறுபடியும் போத்தின்னு படுத்துட்டோம். அது மாதிரி திருப்பி படுத்துன்னு. அப்போ ஒரு அசரீர வாக்கு கேட்டது, நாரதரே நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணினா இந்த 2ம் எழுந்திருக்கும், ஞான வைராக்கியம், அதை ஞானிகள் சொல்லுவார்கள் என்று சொல்ல. உடனே நாரதர் பல மகான்கள்கிட்ட போய் கேட்குறார், எது நல்ல காரியம்னு. நாரதருக்கே சந்தேகமா, ஏன்னா படித்தவாளே ரொம்ப படித்தவா சந்தேகம்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது, யாரும் பதில் சொல்லலை. நாரதர் கவலைப்பட்டுட்டே நேராக பத்ரிகாசிரமம் வரார். இந்த இடத்துல நாரதர் பக்தி கிட்ட பக்தியினுடைய பெருமையை சொல்கிறதாக 2வது அத்தியாயத்தில் அழகாக வர்ணிக்கிறார். விருத்தா கேதயசே பாலே அஹோ சிந்தா துரா கதம் ஸ்ரீகிருஷ்ணச்சரணாம்போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி திரௌபதி ச பரித்ராதா ஏன கௌரவ கஸ்மலாத்
பாலிதா கோபசுந்தர்யக ச கிருஷ்ணः क्वापि नो गतः त्वन्तु भक्तिः प्रिया तस्य सततं प्राणतोऽधिका त्वया हूतस्तु भगवान् யாதி நீச்ச கிருகேஷ்வபி. நீ கவலையே படாதமா. ஏன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லு, கிருஷ்ணனை பிடிச்சிக்கோ, அவன் கைவிட மாட்டான். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர துக்கம் கவிஸ்ரீ. பக்தி பொம்நாட்டியாக இருக்கிறதுனால பொம்நாட்டிகள் கஷ்டத்தை நீக்கினதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா பொம்நாட்டிகளுக்கு சில கஷ்டம் உண்டு, அது எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தான் புரியும், மாமா கூட புரியுமோ புரியாதோ தெரியாது. அதனால் கிருஷ்ணனை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். அதனால் கிருஷ்ணனுக்கு தான் அந்த பொம்நாட்டிகளுடைய கஷ்டம் தெரிஞ்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறவன வந்தான். ஆனால் தான் நிறைய ஸ்திரீகளும் கிருஷ்ணனை பிடிச்சிக்கா, கிருஷ்ண பக்தாலாம் இருக்கா. திரௌபதி ச பரித்ராதா. திரௌபதிக்கு ஒரு ஆத்துக்காரருக்கு 5 ஆத்துக்காரர் இருந்தால் கடைசியில் அவளை காப்பாற்ற முடியல. அவளால் கிருஷ்ணன் தான் காப்பாற்றினான். சில பேர் கூட கேட்பா, இந்த பக்கத்தில் 5 ஆத்துக்காரர் இருந்தாலும் அவளை விட்டு கிருஷ்ணனை கூப்பிட்டாலேன்னா அவளுக்கு தெரியும் அவன் கிருஷ்ணன் பரமாத்மான்னு தெரியும். அதனால் அவள் பரபுருஷனை கூப்பிட்டாலே நினச்சிப்பான். சொந்த புருஷர்கள் பக்கத்தில் இருந்தாலும் சொந்த புருஷனை கூப்பிடாம பரபுருஷனை கூப்பிட்டாலே திரௌபதி அப்படின்னு நினைப்பா. எங்கள் குருநாதர் சொல்வார், அவள் பரபுருஷனை கூப்பிடல பரமபுருஷனை கூப்பிட்டாள். பரமபுருஷனை கூப்பிட்டதுனால பகவான் என்ன பண்ணினான்னா அவன் அங்கேருந்தே அனுகிரகம் பண்ணிவிட்டான். அங்கேருந்து அனுகிரகம் பண்ணினா அப்படியே வஸ்திரமாக கொட்டுறான். கொட்டினா புரியவே இல்லையா. सारी के बीच गई नारी है, नारी के बीच गई सारी, सारी ही क्या नारी, नारी ही क्या सारी, सारिया नारिया தெரியாமல் நாரிக்கு நடுவில் சாரியா, சாரிக்கு நடுவில் நாரியா ஒன்றும் புரியாமல் ஏதோ காப்பாற்றுறதுக்குன்னு நினைக்கிறவன் ஏதோ ஒரு வஸ்திரத்தை கொடுக்கலாம். டிசைனாக பலவிதமான டிசைனில் பலவிதமான வஸ்திரங்களை கொடுத்து காப்பாற்றினான். குண்டன் துஷாசனன் இழுத்து இழுத்து அவன் மயங்கி விழுந்துட்டான். காப்பாற்றினாலும் அப்படி காப்பாற்றுவான். திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஸ்மலாத் பாலிதா கோபசுந்தரியா. கோபிகாஸ்திரிகளை காப்பாற்றினான். அதுலேயும் பக்தி எங்கே இருக்காலோ அங்கே யார் கூப்பிட்டாலும் கிருஷ்ணன் போயிடுவான். त्वयाहूतस्तु भगवान् याति நீச்ச கிருகேஷ்வபி. சாதாரண ஒரு நீச்சனாக இருந்தால் கூட அவன்கிட்ட பக்தி இருந்ததுன்னா அங்கே வந்துடுவான் பகவான். நம்ம மகாராஷ்டிரா தேசத்தில் இருக்கேன், இப்படி எங்கள் தேசத்தில் இருந்துட்டு நீ பாட்டு ராஜஸ்தான் ஸ்ரீநாத்ஜி ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாதர்லாம் சொல்கிற என்ன பாண்டுரங்கன் என்ன சொல்லலையே நினச்சிப்போம். அதனால் பாண்டுரங்கனையும் ஸ்மரிச்சிப்போம். பாண்டுரங்கன் கோவிலில் சோக்காமேலர்னு ஒரு சன்னதி இருக்குது. நீங்கள் பாண்டுரங்கன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படிக்கு கீழே ஒரு சன்னதி இருக்கும். மகாபக்தர் அவர், அவெல்லாம் பரமபக்தர்கள். அந்த சோக்காமேலர் கதையில் கேட்டார். யாரோ ஒரு பாகவதர் சொன்னார், துவாதசி அன்னைக்கு ஒரு 1000 பாகவதாளுக்கு அன்னதானம் பண்ணினா பாண்டுரங்கன் பிரசன்னமாவான். 1000 பிராமணாளுக்கு அன்னதானம் பண்ணினா பிரசன்னமாவான் பாண்டுரங்கன் சொன்னால் உடனே இவருக்கு நான் பிராமணாலை கூப்பிட்டா சாப்பிட வருவாளா, அது கூட தொட வேண்டாமோ, பக்தனுக்கு ஒன்றும் தெரியாது. உடனே உபன்யாசம் முடிஞ்ச உடனே அந்த உபன்யாசகர்கிட்ட போய் நாளைக்கு துவாதசியாக இருக்குது, 1000 பிராமணாளுக்கு சாப்பாடு போடலாம், எனக்கே ஆசையாக இருக்குது, நீங்கள் வருவீங்களான்னு. இவன் பக்தன்னு புரிஞ்சுட்டு அவர் சொன்னால், நீ 1000 பிராமணாலை தேடி அலைய முடியாதுப்பா, 1000 பேருக்கு சமைச்சுடலாம், 1000 பிராமணால் கிடைக்க மாட்டான். அதுக்கு ஈஸியான ஒரு வழி, பகவன் நாம சொல்லக்கூடிய ஒரு பாகவதற்கு அன்னம் போட்டேன்னா 1000 பிராமணாளுக்கு சாப்பாடு போட்ட பலன் கிடைக்கும். யாராவது ஒரு பாகவதாளுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடும்னா. ஆனால் இவரும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றார், நாளைக்கு துவாதசிக்கு நம்ம ஆற்றுக்கு வரலாமா, யாரும் வரலைன்னுறான். யாருமே வரலையேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது வயசான ஒரு கிழவர் வரார். ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி அப்படின்னு. உடனே அந்த கிழவரை பார்த்து, நாளைக்கு நம்ம ஆற்றுல துவாதசிக்கு வரலாமா, யாரடா கூப்பிட வரா, காத்துட்ருக்கேன், போகலாம் வான்னு அந்த கிழவர் கையை பிடிச்சினே சோக்கா மேலே வீடு சந்திரபாகாவுக்கு அக்கறையில் இருக்குது. இப்போல்லாம் அந்த அக்கறையில் இஸ்கான் கோவில் இருக்குது, அந்த கிட்ட அந்த பக்கம் எங்கேயோ குடிசை இருக்குது. அங்கே அழைச்சின்னு போய் ராத்திரி இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்கி இருக்குது, பஜனை பண்ணுவோன்னு எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து பஜனை பண்ணினான். பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா
पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग 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 अवधींचतीर्थे घडली एक वेळा चंद्रभागे डोला देखिलिया अवधींचतीर्थे घडली एक वेळा चंद्रभागे डोला देखिलिया पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग अवधींच पापे केलिंदी गंधरी गिंज पापे केलिंदी गंधरी वैकुंठ पंढरी देखिलिया वैकुंठ पंढरी देखिलिया अवधींच तीर्थे घडली एक वेळा चंद्रभागे डोला देखिलिया पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग 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 अवधियां संत संत एकवेला भेटी पुंडलीक दृष्टी देखिलिया पुंडलीक दृष्टी देखिलिया अवधींच तीर्थे घडली एक वेळा चंद्रभागे डोला देखिलिया पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग 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 तुका म्हणे जन्म आल्याचे सार्थक विठ्ठलची एक देखिलिया विठ्ठलची एक देखिलिया अवधींच तीर्थे घडली एक वेळा चंद्रभागे डोला देखिलिया पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग 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 हरि पांडुरंग 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 ராத்திரி முழுக்க அந்த கிழவரும் ஜோகாமேலரும் பாடிட்டு இருக்காங்க. அவகீஞ்ச தீர்த்தேன் கடலி ஏக வேலா ஒரு தடவை சந்திரபாகில முழுகினா போகிறோம். என்னடா எல்லா தீர்த்தத்திலும் முழுகின பலன் கிடச்சிடும். அவகீஞ்ச பாப்பேன் கேளிதி கந்தரி நீ அங்கே போய் வைகுண்ட பண்டரி தேக்கிலேயா அந்த வைகுண்டமான பண்டரிபுரத்தை பார்த்துட்டேன்னா உன் பாம்பெல்லாம் கிட்டக எங்கே பறந்து போயிடுங்கிற. கேளி திகந்தரி திக்கு கேட்டு எங்கே போயிடும். கேளிந்தி கந்தரி வைகுண்ட பண்டரி தேக்கிலியா. ஒவ்வொரு சாதுவாக போய் தேடி நமஸ்காரம் பண்ணணும் அவசியம் இல்லை. அவகியாம் சந்த ஏக்கவேளாம் பேட்டி புண்டலீக திருஷ்டி. புண்டலீகன்னு ஒரு பக்தன் அவனை பார்த்துட்டாலே போகிறோம் எல்லா பக்தனையும் பார்த்த பலன்
அப்படின்னு துக்காமணி சொல்கிறார், துக்காராம் சொல்கிறார். இப்படி ராத்திரி முழுக்க பஜனை பண்ணி காலம்பரை அந்த கிழவர் குளிச்சுட்டு வந்தார். இந்த சோக்காமேலருடைய மாமி அங்கே இங்கே சப்பாத்தி தானே சாப்பிடுவா, சப்பாத்தியும் டாலும் பண்ணி வச்சுருக்கா. அந்த கிழவரை உக்காத்தி வச்சு சப்பாத்தியை போட்டுட்டும் இந்த மாமி டால் போடலான்னு போனால் இப்படி கை காமிக்கிறான் போரும்னு. ஒரு தடவை போட்டால் ரெண்டாம் தடவை போடும்போது கை காமிச்சா கிழவர் தெரியல, யார் தெரிகிறானா, மகர குண்டல தாரியா, திவ்ய பீதாம்பர தாரியா, திவ்ய கிரீட்டத்தோட கனக கங்கணத்தோட போருமா அப்படின்னு பாண்டுரங்கன் கை காமிக்கிறான். ஃபஸ்ட்டு அந்த துக்காராம் அந்த சோக்காமேலர் மாமிக்கு தான் பாண்டுரங்க தரிசனம். பாண்டுரங்கா அப்படின்னா அந்த திவ்ய தரிசனை பார்த்தோன்னே கீழே விட்டுட்டான். அந்த டால் பானை வச்சிருந்தாலே இதை விட்டுட்டான். அது நேராக என்ன ஆயிடுத்து, பாண்டுரங்க மேலே அபிஷேகம் ஆயிடுத்து டால்லாம். அப்போ தான் சோக்காமேலர் பார்த்தா, ஏண்டி துவாதசியம் அதுவுமா நம்ம பகவானே நம்ம ஆத்துக்கு வந்திருக்கான், கடைசியில் அவனுக்கு இப்படி அபச்சாரம் பண்ணி நீ வந்து இப்படி அவன் மேலே இந்த டாலெல்லாம் கொட்டிட்டேன்னா. இது கரை தானே, எய்த்த கரை தானே, காலங்காத்தால் குளிக்க வந்த அந்த பண்டாலாம் என்ன சோக்காமேலா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ. நாங்களாம் புருஷ சூக்தத்தை சொல்லி ஹோமம் நைவேத்தியம் பண்ணுறோம், அப்போ கூட பாண்டுரங்க வந்து வாங்கிக்கல. நான் உங்காத்தில் சாப்பிட வந்திருக்கானா பாண்டுரங்கன், சும்மா பொய் சொல்லாத, டூப் அடிக்காத, அவ வேஷம் போடாதேன்னு அவனை திட்டிட்டு இவெல்லாம் பாண்டுரங்கனை வந்து சுப்பிரபாதம் பண்ணுறான். இந்த பண்டாலாம் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நடதார்த்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தா உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு சொல்லி ஜல்னு கதவை திறந்து பார்த்தா அந்த பாண்டுரங்க மேலே அந்த டால்லாம் கொட்டினது அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்த உடனே அந்த பண்டாலாம் ஆஹா சோக்காமேலன் சொன்ன சத்தியம்தான் போல இருக்குது, பாண்டுரங்க பார்த்தா சாப்பிட போயிருக்கான்னு போல இருக்கேன்னு நினச்சிட்டான். ஏன் போனான்னா துவயாகூதஸ்து பகவான், பகவான் நீச்ச கிரகம், அவன் உச்ச நீச்சம் பார்க்கல, பகவானுக்கு எல்லாரும் ஒன்று தானே. அதனால் யாத்தி அந்த பக்தி உண்மையான பக்தி இருந்தால் எங்கே இருந்தாலும் பகவான் போயிடுவாம்மா. அதனால் நீ கவலைப்படாத, நீ வந்து பகவானுக்கு ரொம்ப இஷ்டமானவள், உனக்கு முக்தியே தாசியாக கொடுத்துருக்கான் பகவான். முக்திம் தாசிம் ததோ துப்பியம் ஞான வைராகி காவமோ, நீ உண்மையாக வைகுண்டத்தில் தான் இருக்க, அதனுடைய சாயா ரூபத்தில் தான் இங்கே வந்திருக்க என்றெல்லாம் நாரதர் பக்தியினுடைய பெருமையை சொல்லி நீ கவலைப்படாத என்று சொல்லி கலியுகத்தில் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் என்று இங்கே பக்தியினுடைய பெருமையை ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார் நாரதர். நதே பஸ்யன் ஏஷாம் சித்தே வசேத் பக்திகி சர்வதா பிரேமரூபிணி, யாருக்கிட்ட பக்தி இருக்கோ அவளுக்கு சொப்பனத்தில் கூட கஷ்டம் வராது. அந்த பக்தி இருக்கிறவன்கிட்ட ந பிரேதோ ந பிசாச்சோவா ராட்சசோவா சுரோபிவா, இந்த துர்ஜந்துகள் பிரேத பிசாச்செல்லாம் சொல்கிறாள், ராட்சசனை சொல்லலாம், அவெல்லாம் கூட பக்தி இருக்கிறவன்கிட்ட வர மாட்டார்கள். அந்த பக்தி பண்ணணும்னு தோணணுமே, அதுக்கே 1000 ஜென்மால புண்ணியம் பண்ணினா தான் தோணும். பக்திக்கு துரோகம் பண்ணணும்னு யார் நினைச்சானோ அந்த பக்தி துரோகம்னு பண்ண ஒரு ரிஷியாக இருந்தால் கூட கஷ்டப்படுவார். யார் தானா, துர்வாசா துக்கமா பண்ணா புரா பக்த வினிந்தகா. அம்பரீஷன் ஒன்றும் இல்லாதவன் தான், அம்பரீஷனை பற்றி கேட்க போகிறோம். அந்த அம்பரீஷன் பெரிய ஞானி ஒன்றும் இல்லை, அவனை எப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் இருப்பான், நன்னா சாப்பிட்டு நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜா வேலையாச்சா நன்னா வேலைக்கு சாப்பிட்டுன்னு நன்னா இருந்தான். ஆனால் அவனுக்கு டயத்தில் ஞானம் வந்து எடுத்து இவர் சரீரம் வேற ஆத்மா வேற சோகம் 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 சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் சக்கரம் வந்தால் அவர் என்ன நினைக்கணும், இந்த சுதர்சன சக்கரம் சரீரத்தை தான் பசுக்கும், ஆத்மா அழியாது அப்படின்னு நிற்க வேண்டாமோ. பூதம் வரும்போது அம்பரீஷன் நிற்கிறான், இவர் நிற்க வேண்டாமோ, குடுக்குடுன்னு சரீரத்தை காப்பாற்றணும் குடுக்குடுன்னு ஓடுறார். ஏண்டனா புரா பக்த வினிந்தகா, அந்த பக்தனையும் பக்தியும் நிந்த பண்ணினதுனால அவர் திட்டுவாராம் துர்வாசர். இந்த பக்தி பக்தினி வரலாம் சும்மா வேஷம் போடுறா, என்ன மாதிரி ஏகாசி உபவாசம் இருந்தால் தெரியும், இவ இஷ்டத்துக்கு சுண்டலியும் டீயும் சாப்பிட்டு பக்தி பஜனை பண்ணிட்டு கடைசியில் இவ வந்து ஒன்றும் என்ன மாதிரி பட்னி கிடக்கிறதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பட்னி கிடந்தால் மாத்திரம் பக்தின்னு சொல்ல முடியாது, அது ஒரு அங்கம் தான். பக்திங்கிறது பகவானை நினைக்கணும், அவ்வளோதான், பிரேமையோடு நினைக்கணும். அதனால் அலம் விரதைரளம் தீர்த்தைகி அலம் யோகைரளம் மகைகி, அதனால் அலம் விரதைகின்னு விரதம்லாம் ஒன்றும் முடியாது. ஏகாசிக்கு சாப்பிடக்கூடாதுன்னா திடீர்னு காலம் ரொம்ப ஜாஸ்தி பசிக்கிறது, பார்த்தா கரெக்டாக எனக்கு ஏகாசியாக இருக்குது, நமக்கு தெரியறதோ இல்லையோ வயதுக்கு கரெக்டாக ஏகாசி தெரியறது.
அலம் விரதைகி போரும் போ, விரதம்லாம் வணங்குதெல்லாம் போரும். அலம் தீர்த்தைகி பாகவத மகாத்மியத்திலே சொல்கிறார், நீ பட்னியோட பாகவதம் கேட்டால் ரொம்ப விசேஷம், ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கேட்டால் விசேஷம். பழம் சாப்பிடலாம் ஒன்றுனா சுருட்டு கடைசியில் பார்த்தார், சாப்பிட்டுட்டு கதை கேட்க முடிஞ்சா நன்னா சாப்பிட்டுட்டு கதை கேளு, பட்னியாக இருந்து கதை கேட்க முடியலன்னா சாப்பிடவே பட்னி கிடக்காதேன்ட்டான். அதனால் அலம் விரதைகி அலம் தீர்த்தைகி, தீர்த்தத்திலாம் போய் ஸ்நானம் பண்ணணும்னு முடியல. தீர்த்தம் வந்து 4 பாகவதால் குளிக்கும்போது குளிச்சா நல்லா இருக்கும், இந்த பக்கம் சோப்பு போடுறான் அந்த பக்கம் பல்ல தேய்க்கிறான், இது மாதிரி இருந்தால் குளிக்கணும்னு தோணுமா? அலம் தீர்த்தைகி அலம் யோகைகி, யோகம்லாம் பண்ண வேண்டாம், யோகாலாம் கொஞ்சம் பண்ணினா போகிறோம். இப்போ எல்லோரும் நீங்கள் யோகா தான் பண்ணிருக்கீங்க, இதே ஆற்றுல தண்ணீரம் 2 மணி நேரம் உட்கார முடியும் நம்மளால். இப்போ நீங்கள் ஒரு வாரம் யோகா பண்ண போகிறீங்க என் கூட சேர்ந்தது. என்ன யோகானா? பாகவத யோகா. அதனால் அலம் யோகைகி, இல்லை ஆற்றுல இருந்தால் முட்டு வலி அந்த வழியெல்லாம் வரும், இங்கே வந்தால் எல்லாம் இங்கே ஹாலில் இருக்கவங்களும் உங்களுக்கு ஒரு வழியும் வராது, வெளியில் போனால் திருப்பி வந்தால் தெரியாது என்கிட்ட கேட்காதீங்க, இங்கே இருக்கும்போது வராது. அலம் யோகைகி அலம் அகைகி அலம் ஞான கதாலாபைகி பக்திரேகைவ முக்திதா. நல்ல பக்தியினுடைய பெருமையை சொல்லி நாரதர் கிளம்பி இப்படி வரார். அங்கே வந்து பத்ரிகாசிரமத்துக்கு வந்து தபஸ் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது சனத்குமாரர் பிரத்யட்சமானார். சனத்குமாரர் அவருடைய குரு, அவரை நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி பிருந்தாவனத்துக்கு போனேன், பக்தி தேவியை பார்த்தேன், அந்த ஞான வைராக்கியம் குழந்தை இழைச்சி போயிட்டு அப்படியே வயசான கிழங்களாக படுத்துட்டு இருக்கா, அவளை எழுப்பணுமே என்று சொல்ல, அதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்றும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு அசரீர வாக்கு சொன்னது, அந்த அசரீர வாக்கு சொன்ன நல்ல காரியம் பாகவத சப்தாகம்தான் என்று சொல்லி, பத்ரிகாசிரமத்தில் பண்ணுறதா இருந்தால் எல்லாரும் ஏறி வர்றது கஷ்டமாக இருக்கும், நம்ம கீழே இறங்கி வந்துடுவோன்னு எல்லாருக்கும் ஈஸியாக மாடியில் சப்தாகம் பண்ணு வச்சுட்டோன்னா நிறைய மாமிக்கு ஏற முடியாது. அதனால் இது மாதிரி கீழே ஹாலாக இருந்தால் டைரெக்டாக இங்கே வந்து உட்காந்து விடலாம். அதையும் கீழே உட்கார முடியாதவன்னா அவருக்கு சேரை போட்டு கொடுக்கலாம். இந்த சேர்லேயும் கொஞ்சம் கை வச்ச சேராக இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், தூங்குறவாளுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் அடுத்த தடவை அது மாதிரி சேராக வாங்கி நல்ல சேராக போட்டால் தேவையில்லை. அது மாதிரி இது எல்லாம் சௌகரியம் பண்ணணும்னு இருக்கு, நான் சொல்லலை, மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம் என்று சொல்லி ஹரித்வாரில் இந்த ஞான யஜ்ஞத்தை பண்ணலாம் என்று சனத்குமார் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நிறைய ரிஷிகள்லாம் வரார்கள். துர்குரு வசிஷ்டஸ்ச வனஸ்ச கௌதமோ மேதா திதிர்தேவல தேவராதவும் ராமத்ததாகாதிசுதஸ்ச சாகலோ, எல்லாம் ஓடி வராங்களா. தாவந்தோப்பியாயு சர்வே, ஓடி கதை கேட்கணும்னா டைம் மிஸ் ஆகுதே அப்படின்னு ஓடி வரணுமா. அது மாதிரி வந்து வரவார நான் பார்த்துருக்கேன், ஓடி ஓடி வருவா, ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி முன்னாடி வந்து இடம் பிடிக்கணுமே. எங்கள் குருநாதர் சப்தாகத்தில் இடமே கிடைக்காது, முதல்ல வந்தால் தான் இடம் கிடைக்கும். அயோத்தியா மண்டபத்தில் மெட்ராஸில் அவர் 6 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பிக்கிறான்னா 5 மணிக்கே எல்லாம் சேர் பிடிச்சி உட்காந்துருவா, அப்போ சேர் கிடைக்காது அங்கே, அப்படிலாம் வந்து உட்காந்துப்பா. அப்படி தாவந்தோப்பியாயு சர்வே, நிறைய பேர் வரலாம். அது மாத்திரம் இல்லை, அந்த மாமா மாத்திரம் வரலையா, மாமியும் அழிச்சுன்னு வந்தாலாம். ஸ்வஸ்திரீ விராயுகு சக புத்திர சிஷ்யா, குழந்தையும் அழிச்சுன்னு வந்தாலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சப்தாகத்துக்கு போகும்போது ஒண்டியாக போகக்கூடாது, குடும்பத்தோடு வரணும். நம்மலாம் என்ன பண்ணுறோம், கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், சப்தாகத்துக்கு ஆற்றுல காது கேட்காத வயசான தாத்தா பாட்டி அமுச்சு விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது, குடும்பத்தோட சத்சங்கத்தில் வந்து கலந்துக்கணும் என்று கேட்குறார். வேதாந்தானி வேதாஸ்ச மந்திராக தந்திராக, எல்லா கங்காதி நதிகளும் க்ஷேத்திரங்கள் இங்கே எல்லாம் இருக்குங்கிறார். நமக்கு தெரியல. கங்காத்யா சரிதஸ்தத்திர புஷ்கராதி சராம்ச, புஷ்கரம் முதலிய தீர்த்தங்கள் கங்காதி நதிகள் எல்லாமே சப்தாகம் நடக்கிற இடத்துல இருக்குது. நமக்கு பார்க்கறதுக்கு சக்தி இருந்தால் பார்க்கலாம். ஒரு தடவை புஷ்கரில் போய் எங்கள் குருநாதர் சப்தாகம் பண்ணினார். அப்போ இந்த குருநாதர் சொன்னார், புஷ்கரத்தில் போய் சப்தாகம் பண்ணினா விசேஷம்னு இல்லை, சப்தாகம் எங்கே பண்ணினாலும் விசேஷந்தான். ஏன் இங்கே வந்து பண்ணுறோம்னா, நம்ம எங்கே சப்தாகம் பண்ணினாலும் அந்த புஷ்கர க்ஷேத்திரம் சப்தாகம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறதே. நான் பண்ணுற இடத்துக்குலாம் நீ வந்து ஏப்பா இனிமேல் நீ அழியாத ஒரு தடவையாவது நான் வந்து பண்ணுறேன்னு, அதுக்காகவே அந்த புஷ்கரத்தில் போய் நம்ம சப்தாகம் பண்ணுறோம் அப்படின்னு அவருடைய குருநாதர் கேசட்டு கூட இருக்குது. புஷ்கரெல்லாம் பண்ணல. அப்படி புஷ்கராதி சராம்சிச்ச எல்லாரும் இந்த இடத்துக்கு வரார்கள். அதுக்கு புராணத்தில் கதை வேறு இருக்குது. பாத்ம புராணத்தில் தான் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் காசி யாத்திரை கிளம்புறார். காசி யாத்திரை கிளம்பும் பொழுது அந்த ஊரில் ஒரு பாகவதர் வந்து நான் பாகவதம் சொல்கிறேன்னா ஒரு வருஷம் உடனே அந்த காசி யாத்திரை பிராமணம் என்ன பண்ணார், எங்காத்துல தங்கிக்குங்கோ என்று சொன்னார். என்ன எதுக்கு தங்கிக்கோன்னு சொன்னார்னா, நம்மளுக்கு இருந்த வீட்டை போட்டு போனால் திருடம் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த பாகவதர் தங்கினான்னா அப்போ
விளக்கு ஏற்றிண்டு ஏதோ கோலம் போட்டு மாமியோட கவனிச்சுப்பார். ஆத்தையும் பார்த்ததுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம பாட்டு காசிக்கு போயிட்டு வரலான்னு ஊரில் பாகவதம் நடக்கும்பொழுது அந்த பாகவதற்கு ஆற்றை ஒழிச்சு கொடுத்துட்டு காசி யாத்திரை போயிட்டார் ஒரு பிராமணர். காசி யாத்திரை கிட்டத்தட்ட காசி கிட்ட வந்துவிட்டார். 2-3 வழி பிரியறது, எப்படி போகணும்னு தெரியல. அங்கே ஒரு ரிஷிகிட்ட கேட்டார் காசிக்கு எப்படி போகணுன்னு. அவர் சொன்னார் எனக்கும் தெரியாதுன்னா. என்னது தீர்த்தகரை பாப்பின்னு சில பேர் தீர்த்தகரையிலே இருப்பான், தீர்த்தத்தில் குளிக்க மாட்டான். இவ்வளோ பக்கத்தில் இருந்து வழி தெரியாது சொல்கிறாருன்னா அவரை விட்டுட்டு வேறு யாரையோ கேட்டுட்டு போய் காசியில் போனால் எல்லாரும் கங்கையில் குளிக்கிறா. இந்த பிராமணன் குளிக்க போனால் கங்கையே தெரியல, ஒரே மண் கல் தான் தெரியறது. உடனே அழுதான், உனக்காக ஓடி வந்தேனே, என் தரிசனம் கொடுக்கலேன்னு. இப்போ சொப்னத்தில் கங்காதேவி சொன்னால் வர வழியில் ஒரு மகானுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டேன், அவரை நமஸ்காரம் பண்ணிட்டுவான். யார் மகான்னு யோசித்தார். கடைசியில் நான் ஒருத்தரை தீர்த்தகரை பாப்பின்னு சொன்னோமே அவராக இருக்கும்னு நினச்சிட்டு அவள் ஆற்றுக்கு வரார். வரும்பொழுது பார்த்தா காலம்பரம் ஒரு 3 மணியாக இருக்குது. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அப்படியே படுத்துகிட்டே இருந்தார். ஒரு 4:30 மணிக்கு மேலே ஒரு கண்ணங்கரையில் 2-3 ஸ்திரீகள் அங்கே வரா, ஒரு 7 பேர். பார்த்தா பயமாக இருந்தது. அந்த ஸ்திரீகள்லாம் கதவை திறந்து அவள் ஆற்று வாசலில் பெருக்கி தொடச்சி பூ பறித்து வச்சு 10 பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் பண்ணுறா. இப்படி பார்த்துட்டே இருக்கா. எல்லாம் முடிச்சுட்டு இந்த 7 பேரும் திருப்பி கிளம்பி போனால் அத்தி சுந்தரியாக திரும்புகிறான். இந்த பிராமணனுக்கு ஆச்சரியம். உடனே அந்த முனிவரை கூப்பிட்டு கேட்டான், நான் வரும்போது பார்த்தேன் ஒரு 7 ஸ்திரீகள் கணங்கரையில் வந்தால் பார்த்தா பயமாக இருந்தது. கடைசியில் இவ திரும்பி போகும்போது அழகாக போகிறாளே, இவெல்லாம் யாருன்னு அவர் கேட்டார். உனக்கு தெரிஞ்சுதானே? அதனால தானே கேட்குறேன். இவ தான் கங்கை, இவ யமுனா, சரஸ்வதி, கோதாவரி. கங்கே ஜெயமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. இவெல்லாம் 7 புண்ணிய நதிகள். ஏன் வரும்போது கருப்பாக இருந்தான்னா, அவள் எல்லாரும் அந்த கங்காதி நதிகளில் பாபிகள்லாம் குளித்ததுனால அவள் பாபங்கள்லாம் ஏற்றுண்டு இவள் கருப்பாக போயிட்டா. எங்காத்தில் வந்து எல்லாம் கைங்கரியம் பண்ணினோடனே அவளுடைய பாவங்கள் நீங்கி சுத்தமாக திரும்பி போகிறா, அழகாக போகிறா. அப்படியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒன்றும் பண்ணலை. எங்கள் ஆற்றுல எங்கள் தாத்தா படித்த பாகவத புஸ்தகம் இருக்குது. அந்த பாகவத புஸ்தகத்தை வச்சு டெய்லி 2 பூவை போடுறேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. எங்கள் ஆற்றுல உள்ள பாகவதம் எனக்கு அவ்வளோ படிக்க வராது, டெய்லி பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணுறேன்னு அவள் தான் நினச்சிருந்தா. ஆஹா, பாகவதம் படிக்காட்டா கூட பரவாயில்ல, பாகவத கிரந்தம் இருந்தாலே போருமா. தத்கிருகம் தீர்த்தரூபம் ஹி வசதாம் பாபநாசனம். அப்படியே அந்த பாகவத கிரந்தம் இருந்தாலே அந்த வீட்டுக்கு அவ்வளோ பெருமை இங்கே தெரியறது. அதனால் அதை தெரிஞ்சிருந்து அந்த பிராமணன் மறுபடியுமே கங்கையில் போய் குளிச்சுட்டு கங்கா தீர்த்தத்தை எடுத்துன்னு வரான். அதுக்குள்ளே அந்த பிராமணோட சப்தாகம் முடிஞ்சு 1 வருஷம் பாகவதம் முடிஞ்சு கிளம்புறார். நீங்கள் உடனே கிளம்புங்க, எங்கள் ஆற்றுல ஒரு பாகவதம் சப்தாகம் பண்ணிட்டு போங்கன்னு பண்ணினார்னு சரித்திரம். அதனால் பாகவதம் நடக்கிற இடத்துல புண்ணிய நதிகள் எல்லாமே வந்துடுறது என்று இங்கே தெரியறது. இந்த இடத்துல மகாத்மியம் சொல்ல ஆரம்பிக்கிறார். யார்? சனகாதிகள் நாரதருக்கு. இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே கரெக்டாக பக்தி தேவி வந்துட்டார். பக்தி சுதௌ தருணௌ கிரஹீத்வா பிரேமைகரூபா சகசா விராசி ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. அந்த பக்தி தேவி பஜனை பண்ணிட்டே வரலாம். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீநாத நாராயண வாசுதேவா ஸ்ரீநாத நாராயண வாசுதேவா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா ஹே நாத நாராயண வாசுதேவா जिह्वे पिबस्व अमृतमेतदेव जिह्वे पिबस्व अमृतमेतदेव गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे श्रीनाथ नारायण वासुदेवा श्रीनाथ नारायण वासुदेवा. அந்த ஸ்ரீநாதன்
அவனை பாடிண்டே வராள் இந்த பக்தி தேவி. வந்தால் உட்காரத்துக்கு இடம் இல்லை. அங்கே இருக்கிற சனத்குமாரரை பார்த்து நான் எங்கே உட்காரணும்னு கேட்டால் சனத்குமாரர் சொன்னார், இங்கே யார் யார் பாகவதம் கேட்குறாளோ அவள் ஹிருதயத்தில் குழந்தைகளோட உட்காந்துக்கோன்னார். என்ன அர்த்தம்னா, யார் பாகவதம் கேட்குறாளோ அவளுக்கு அவள் ஹிருதயத்தில் ஞான வைராக்கியத்தோட பக்தி வரும். பக்தி தனியாக இருந்தாலே நன்னா தான், அழகுதான். இப்போ ஸ்வீட்டு தனியாக சாப்பிட்டாலே நன்னா தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்வீட்டை மாத்திரம் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லதில்லை. கோதுமை மாவை தின்னாலும் அவ்வளோ நன்னா இருக்காது. நெய்யை மாத்திரம் குடித்தாலும் நன்னா இருக்காது. இது மூணையும் கலந்து ஒரு ஹல்வாவாக பண்ணிட்டோம்னா, ஹல்வானா கோதுமை மாவு, சர்க்கரை, நெய் மூணையும் சேர்த்தா தான் ஹல்வா. அது மூணும் சேர்ந்தா அப்படி ஹல்வாவாக ஆகிடுச்சுன்னா அதுக்கு விலையும் ஜாஸ்தி. அதுவும் திருநெல்வேலி ஹல்வானா ரொம்ப விலை ஜாஸ்தி. அதனால் அந்த ஹல்வானா விலையும் ஜாஸ்தி, ஸ்வீட்டும் எப்படி ஜாஸ்தியோ அது மாதிரி ஞான வைராக்கியத்தோட பக்தி இருந்தால் அதுக்கு பெருமை என்பதனால் இந்த பாகவதம் கேட்குறவாளுக்கு ஞான வைராக்கியத்தோட பக்தி வரும் என்பதை இங்கே காட்டுறது. இந்த இடத்துல ஒரு உதாரண மகாத்மிய கதை சொல்கிறார். துங்கபத்ரா நதி தட்டே பூர்வம் அபூத்பத்தனமுத்தமம். ஒரு கதை சொல்கிறேன், இதை கேட்டாலே எல்லா பாவங்களும் நீங்கும் என்று சொல்கிறார். துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன். அவன் நல்லவனாக தான் இருந்தான். அவனுக்கு துந்துலின்னு மனைவி. அவளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே பிறக்கலை. நிறைய சொத்து சேர்த்துட்டான். அப்போ தான் நினச்சது, நம்ம பாட்டு சொத்தை சேர்த்துருக்கோம், கடைசியில் நமக்கு யாராவது நெருப்பு அள்ளி போட்டுவிட்டு நான் தான் நெருப்பு போட்டேன்னு இருக்கிற சொத்தெல்லாம் தூக்கின்னு போயிடுவான். இந்த சொத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பையன் பிறந்தா தேவையில்லைன்னு வயசான பிறகு தான் ஞாபகம் வந்து. சில பேருக்கு வயசான பிறகு தான், இப்போ முக்கால்வாசி எல்லாம் வயசான பிறகு தான் கல்யாணமே பண்ணிக்கிறான். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணால் ஒரு 40 வருஷம் கழிச்சு சட்டியத்தை பூர்த்தி வரும். இப்போ கல்யாணம் பண்ணால் 10 வருஷத்துலேயே சட்டியத்தை பூர்த்தி வந்துடுறது. பாட்டியான பிறகு தான் இப்போ எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால் அப்போ குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கே அது மாதிரி தெம்பு ஒன்றும் இல்லை. உடம்புல தெம்பு இருக்கும்போது கல்யாணம் பண்ணுறதானே நம்ம. அப்புறம் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்து அப்புறம் கடையில் நான் சட்டியத்தை பூர்த்தியும் பையனுக்கு பூனலும் ஒரே நாளில் வச்சுக்கிறா. ஒரு ஆற்றுல எனக்கு அது மாதிரி நடந்தது. அவருக்கு சட்டியத்தை பூர்த்தி, பையனுக்கு பூனல் அப்படி வச்சுக்கக்கூடாது. பேரனுக்கு பூனல்னால் ஓகேன்னு போகலாம். அப்படி உடம்புல தெம்பு இருக்கும்போது தானே பாக்கி மதக்காரெல்லாம் ரொம்ப இஷ்டத்துக்கு போயின்னு இருக்கு. அப்படி இல்லை, நம்ம மதம் தான் குறைஞ்சதே வருது. இப்போ சொல்ல வந்த விஷயம், இவனுக்கு வயசான பிறகு குழந்தை பிறந்தா தேவையில்லைன்னு நினச்சான். பல தர்மங்கள்லாம் பண்ணி பார்த்தான். சில பேர் சொன்னால் தென்னை மரம் வளர்த்தா, பசுமாடு வளர்த்தாலாம் நல்ல காரியம், அதெல்லாம் குழந்தை மாதிரி குழந்தை பிறக்கும்னா. இவன் பசுமாடு வளர்த்தா இவன் வளர்க்குற பசுமாடுக்கும் கண்ணுக்குட்டி பிறக்க மாட்டேங்கிறது. இவன் ஒரு தேங்காய் வச்சா தென்னை மரமும் காய்க்க மாட்டேங்கிறது. அவ்வளோ பாவம் அவனுக்கு. கடைசியில் காட்டில் போய் ஓடும் அடறான். அப்போ ஒரு மகாத்மா வந்தால், ஏன்பா அடற? இது மாதிரி என் குழந்தை இல்லை சுவாமி. அவர் தலையெழுத்தை பார்க்குறேன்னு பார்த்தார். உன் தலையெழுத்தில் சப்த ஜென்மாவதிதவ புத்ரோ நெய்வச்ச 7 ஜென்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு இருக்குது. நீ குழந்தை வேணும்னு அடத்தை விட்டுடும். குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு பல பேர் கஷ்டப்பட்டுருக்கா. அதனால் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு பிறகாமே இருந்துக்கலாம் அப்புறம் சொல்லுவா. அதனால் நீ விஷயமாக சந்நியாசம் வாங்கிக்கோன்னார். இல்லை, எனக்கு புத்திரன் தான் வேணும் என்று சொல்ல உடனே ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுத்தார். அவன் மனைவி கிட்ட கொடுத்தான். தீர்த்த யாத்திரை போனான். அவள் என்ன பண்ணினா, அந்த பழத்தை கையில் வச்சுட்டே இருக்கும்பொழுது அவளுடைய தோழி சகோதரி வந்தால், இது மாதிரி யாரோ சுவாமிகள் பழம் கொடுத்தாராம், சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் சொன்னான். இப்போ யாரும் நல்ல சாமியார்னே தெரிய மாட்டேங்கிறது. கண்ட சாமியார் நிறைய இப்போ பூசா கிளம்பியிருக்கா. நம்ம தான் அடுத்தாத்து அம்புலு யாரோ சாமியார் விபூதி கொடுத்தானே வாங்கிட்டுண்டா, கடைசியில் சாமியார் பின்னாடியே போயிட்டா. அப்போ யார் நல்ல சாமியார் தெரியல. நீ பேசாமல் பரீட்சை பண்ணி மாட்டுக்கு போடுண்டா. மாட்டுக்கு போடணுன்னே மாட்டுக்கு போட்டுவிட்டா. கடைசியில் என்னடானா, அந்த மாட்டுக்கு போட்டது நல்லதாக போச்சு. ஏன்னா அவர் சொன்னார், இந்த குழந்தை பிறக்கிற பரியந்தம் பொய் சொல்லக்கூடாது, நிறைய நியமெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ வய திறந்தால் பொய் தான் சொல்லுவாள். அதனால் மாட்டுக்கு போட்டது நல்லதாச்சு. ஆத்துக்காரர் கேட்ட உடனே அவள் சகோதரிக்கு பிறந்த குழந்தைய தன் குழந்தைன்னு சொல்லிட்டா. சரின்னு நம்பிட்டா. ஒரு 3 மாதம் கழிச்சு அவள் பார்த்து மாட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பசுவனுடைய காது இருந்ததுனால கோகர்ணன் பேர் வச்சார். 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டு வரார்கள். கோகர்ணன் ஞானியாக இருக்கான். துந்துகாரி மகாகலஹா கோகர்ணஸ்து மகா ஞானி என்று சொல்கிறார். கடைசியில் அப்பாவை போட்டு அடிக்கிறான். அவர் என்ன பண்ணதுன்னு கோகர்ணன்ட்ட கேட்டார். கோகர்ணன் சொன்னார், நீ அங்கேயும் இங்கேயும் அலையாத, இந்த பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணனையே குழந்தையார் நினச்சிக்கோ. உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் மற்ற உன்னிகள் வேணமோ மக்களாய். இந்த கிருஷ்ணனையே குழந்தையா, பாகவத்தையே கிருஷ்ணனாக நினச்சிக்கோன்னு பாகவத்தை தசமஸ்கந்தத்தை படிக்க சொன்னார்.
ஸ்ரீகிருஷ்ணமாபநியதம் தசமஸ்ய பாட்டாத். கிருஷ்ணனையே குழந்தையாக நினச்சிருந்ததுன்னா என்ன பண்ணுவான்னா, கிருஷ்ணன் குழந்தை பண்ண வேண்டிய கருத்தை பண்ணுறான். கும்பகோணத்தில் 6ஆம் அமுதன் சார்ங்கபாணி பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாள்கிட்ட பக்தியாக இருந்த ஒரு பக்தர் தீபாவளி அன்னைக்கு போயிட்டார். யாரும் அவருக்கு ஒன்றும் சம்ஸ்காரம் பண்ணலேன்னொடனே பகவானே அமுதனுங்கிற பேரில் வந்து சம்ஸ்காரம் பண்ணால் போகாதுன்னு இப்போ வருஷம் தீபாவளிக்கு சிராத்தம் பண்ணுறார். பெருமாளுக்கு 3 பேர் பவித்திரத்தை போட்டு அவருக்காக 2 வைஷ்ணவாலை கூப்பிட்டு சிராத்தம் பண்ணுறார் பெருமாள். பையன் பண்ணுவானா தெரியாது, பெருமாள் பண்ணுறார். குருவாயூரப்பன் அது மாதிரி குருவாயூரப்பன் சன்னதியில் ஒரு நம்பூதிரி போயிட்டாருன்னு குருவாயூரப்பன் இப்போ சிராத்தம் பண்ணிட்டு இருக்கான். அதனால் பகவானை குழந்தையாக நினச்சிக்கோ, கைவிட மாட்டான் என்று சொல்ல அதே மாதிரி அவரும் பகவானை அடைஞ்சார். இந்த துந்துகாரி வீட்லேயே 5 வேசிகளோடு இருந்தான். அவர்கள்லாம் இவனை வதம் பண்ணிட்டு சொத்தை எடுத்துன்னு போயிட்டார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோகர்ணன் கயாவில் போய் கயாசிராத்தம் பண்ணிட்டு ஊருக்கு வந்தால், ஊரில் வந்து அந்த பிரேத ரூபத்தில் துந்துகாரி தெரிகிறான். என்னடாப்பா என்ன ஆச்சுன்னு, நான் சத்கதி அடையலேன்னா, நான் தான் உனக்கு கயாசிராத்தம் பண்ணினேனே, கயாசிராத்த சதேனாபி 100 கயாசிராத்தம் பண்ணினா கூட என் பாபம் போகாது, எப்படியாவது என்னை காப்பாற்றணும் என்று சொல்ல நீ சூரிய பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணினார். நீ சூரிய பகவான் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு. 7 நாளில் பாகவதத்தை படி மோட்சம் கிடைக்கும் என்று சொல்ல நீ பாகவதத்தை படிக்கிறார். அவரே படித்து அர்த்தம் சொல்கிறார். அங்கே தூண் இருக்குமே, பந்தல் போடுறதுக்கு மூங்கில் வச்சிருப்பாளே, அதில் ஒரு மூங்கிலில் ஏறிண்டு இந்த பிரேதமும் கதை கேட்கறது. ஒவ்வொரு நாள் பாராயண உபன்யாசம் முடிஞ்சோடனே டே சத்தம் கேட்கும், பயப்படாங்க. அந்த மூங்கில் ஒரு கணு உடச்சிது. இது மாதிரி 7 அடுத்த 2வது நாளைக்கு சாயங்காலம் டேன்னு 6 மணி சத்தம் கேட்கும். அப்புறம் டெய்லி எல்லோரும் அப்புறம் பயப்படாமல் வெடிக்கிறதா பார்த்துட்டே இருப்பான். இப்படி 7 நாளில் அந்த கணு வெடித்து அந்த ஜீவன் பிரேத ரூபத்தை நீங்கி திவ்ய ரூபத்தில் வரான். விஷ்ணு பார்ஷதர்கள் அழைச்சிட்டு போகிறான். உடனே கோகர்ணர் கேட்டார், யாரப்பான்னு. நான் தான் துந்துகாரி, இந்த பாகவதம் கேட்ட புண்ணியத்தினால எனக்கு வைகுண்டம் கிடைக்கிறதுன்னு. உடனே விஷ்ணு பார்ஷதரை பார்த்து கேட்டார், நான் தான் கதை சொன்னேன், நிறைய பேர் கேட்டாலே எல்லாருக்கும் வைகுண்டத்துலேருந்து விமானம் கொண்டு வரலையான்னு. கதை கேட்டால் போகாது, அதை மனனம் சிரவணந்து கிருதம் சர்வை. இப்போ கேட்ட கதையை ஆற்றுல போய் நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். மனனம் மாத்திரம் பண்ணினா போகாது, 7 நாளைக்கு பட்னியாக இருந்து வேற கேட்டது. 3வது அதுக்கு ஆயுசு முடிஞ்சதுனால வைகுண்டம் கிடைச்சிது, உங்களுக்கெல்லாம் அப்புறமா வைகுண்டம் கிடைக்கும் என்று விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்ல உடனே 2ஆம் தடவை சப்தாகம் பண்ண அதே பகவானே இறங்கி வந்து எல்லாருக்கும் வைகுண்டத்துக்கு கோலோகம்னு சொல்கிறார். கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு கோலோகம்னு பேர், ராமர் இருக்கிற இடம் சாந்தானிக லோகம்னு பேர். யாருக்கு எங்கே வேணுமோ அவளுக்கு சாய்ஸ் தான், யுவர் சாய்ஸுங்கிறாளே. அதனால் அது மாதிரி உங்களுக்கு எந்த லோகத்துக்கு, கோலோகம் யோகி துர்லபம், அந்த கோலோகத்துக்கு ஏன்னா பசுக்களை யார் காப்பாற்றி ரட்சணை பண்ணி எல்லாம் பண்ணாலோ அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன் தனி ஒரு லோகம் வச்சுருக்கான் கோலோகம்னு. அங்கே கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்கலாம். அந்த கோலோகத்துக்கு அழைச்சின்னு போனான் என்று சொல்கிறார். அதன் பிறகு பாகவதம் எப்படி பண்ணணுங்கிற நியமத்தை சொல்லி அந்த சப்தாகம் முடிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம், ஒரு நல்ல காரியம் பண்ணி முடியும் பொழுது யாராவது ஒரு மகான் வந்தாலோ, இல்லை ஒரு பசுமாடு வந்தாலோ, ஒரு கருடப்பட்சி வந்தாலோ, அதெல்லாம் நல்ல சகுனம். ஆனால் இந்த கேரளாவெலாம் சப்தாகம் முடிஞ்சு ஆராட்டுன்னு அவபதஸ்தானன்னு நதிக்கு அழிச்சின்னு போவாள். நதியில் குளிக்கும்போது நதியை யாரும் பார்க்க மாட்டான், இப்படியே பார்த்துட்டு இருப்பா, கருடன் வருதான்னு. ஏன்னா அவளுக்கு அந்த கரெக்டாக அந்த இடத்துல கருடன் வரும். கருடன் எங்கேயா தூரத்தில் வந்தால் கூட உடனே நிறைய இடத்துல கருடன் வரும். நான் ஒரு கோவிலில் சப்தாகம் பண்ணினேன். கருடன் இடம்னா ருக்மிணி கல்யாணத்துலேயும் இந்த வந்து மேடையில் இங்கே வந்து உட்காந்துடுத்து, எதுக்கவே மாட்டேன்னு இங்கே நான் டேபிள் இப்படி போட்டிருக்கேன் என்னோ இங்கே வந்து உட்காந்துடுத்து, சுற்றி வேற விளக்கு ஏற்றி வச்சுருவா. எனக்கோ பயம், அது பாட்டு உட்காந்துட்டே இருந்தது. ஃபோட்டோலாம் எடுத்து பேப்பரெல்லாம் கூட வந்தது அப்புறமா. அப்போ என்னடனா அதெல்லாம் ஒரு நல்ல சகுனம். ஒரு பசுமாடு வந்தாலோ, கருடன் வந்தாலோ, ஒரு மகாத்மாக்கள் வந்தாலோ. இந்த சனத்குமாரர் சப்தகம் வந்தார், நாரதர் கேட்குறாருன்னா அங்கே யார் வந்தானா, சாட்சாத் சுகாச்சாரியாலேயே பிரத்யட்சமாக வந்தார். சுகர்னா அவர் பாகவதமே ஸ்வரூபம். அவர் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை, அவர் வேற இல்லை. அந்த சுகரை பார்த்தோன்னே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினார்கள். அவரும் 2 வார்த்தை பாகவதம் சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பஜனை பண்ணுறார்கள். ஒரு நாமாவளி சொல்லி, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா,
மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா वृंदावन चंदना गोपिका मन मोहना वृंदावन चंदना गोपिका मन मोहना गोपिका मन मोहना गोपिका मन व्रज गोपिका मन मोहना व्रज गोपिका मन मोहना जय राधा जीवना राजीव दल लोचना जय राधा जीवना राजीव दल लोचना जय राधा जीवना राजीव दल लोचना राजीव दल लोचना माधव मधुसूदना मुरलीधर मोगना माधव मधुसूदना मुरलीधर मुरलीधर मोगना मुरलीधर मोगना मुरलीधर मोगना அங்கே கிருஷ்ணனே முரளிதரனாக வந்துட்டானான். ஏன்னா இவெல்லாம் பாகவதாலாம் பஜனை பண்ணுறான். இங்கே இருக்குது சங்கு சக்கரலாம் வேணும்னு வந்துட்டான் பாருங்க முரளிதரனா. மதுரோ முரளிதரா கிருஷ்ணன் முரளிதரனாக வர பிரக்லாதஸ்தாலதாரி தரளகதிதயா சௌத்தவ காம்சிதாரி வீணாதாரி சுதர்ஷிகி ஸ்வரகுஷலதயா ராககர்த்தார்ஜுனோ பூத் இந்திரோவாதீன் மிருதங்கம் ஜெய ஜெய சுகரா கீர்த்தனே தே குமாராக यत्राग्रे भाववक्ता सरसरचनया व्यासपुत्रो बभूव சுகரே பஜனை பண்ண இந்திரனே மிருதங்கம் வாசிக்க அர்ஜுனன் ராக ஆலாபன பண்ண சனகாதிகள் ஜெயகோஷம் பண்ண அப்படி அந்த பஜனை நடந்தது. அந்த பஜனை நடந்த உடனே பகவான் கேட்டான் என்ன வரம் வேணும்னு நாரதரை பார்த்து கேட்க நாரதர் சொன்னார் எங்கெங்கெல்லாம் இது மாதிரி சப்தாகம் நடக்கிறதோ அங்கே பக்தர்களோட போய் அனுகிரகம் பண்ணணும். அங்கே வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். 7 நாளைக்கு இங்கே பகவான் நம்மளோட இருக்க போகிறார். காலம்பரிலேருந்து யார் இருக்காலோ அவளுக்கு நிறைய அனுகிரகம் கிடைக்கும். அப்பப்போ மத்தியானம் அப்பப்போ வந்துட்டு போகிறவாளுக்கு அந்தந்த டயத்தில் கொஞ்சம் அனுகிரகம் கிடைக்கும். அதனால் வா சௌரியத்தை வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கோ. என்ன புண்ணியம் ஜாஸ்தி இருந்தால் நிறைய நேரம் இருக்கலாம். நாளையிலேருந்து தெரியும் யாருக்கு எவ்வளோ புண்ணியம்னு. ரொம்ப ஜாஸ்தி புண்ணியம் இருக்கிறவா காலம்பரிலேருந்து வந்துடுவா. அவள் கொஞ்சம் புண்ணியம் இருக்கா அப்பப்போ வந்துட்டு போவாள். நாளையிலேருந்து ஒரு வாரம் நமக்கு பகவான் கிஃப்ட்டு கொடுத்துருக்கார். ஏன்னா பகவான் வந்து கிருஷ்ணரா பிறந்து தான் அவர் கிருஷ்ண வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் மாடு மேய்ச்சா ஆடு மேய்ச்சா சொல்கிறா. ஏதோ ஒன்று அங்கே யசோதா கிருஷ்ணன் வச்சுன்னு மாதிரி அங்கே யாரோ ஒருத்தர் வச்சுட்டு இருக்கா. எல்லாம் நம்ம மதம் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாரம் நமக்கு லீவு. அதனால் வெக்கேஷனுங்கிறது குழந்தைகளுக்கும் வெக்கேஷன். நல்ல நாளிலேருந்து குழந்தைகளையும் அழைச்சின்னு வந்தால் ஆற்றுல யாரும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்தால் பிரசாதம் காதுக்கும் பிரசாதம் கிடைக்கும், வாய்க்கும் பிரசாதம் கிடைக்கும். நிம்மதியாக பகவானுடைய கதையை கேட்கலாம். இந்த மகாத்மியத்துடைய தத்துவம் என்னடான்னா ஆத்மதேவன்னா இந்த ஆத்மாவை தேவனாக ஆக்கணும். அதுதான் ஆத்மதேவன். அவனுடைய மனைவி துந்துளி அப்படிங்கிறது புத்தி. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவன் மனைவி தான் புத்தி. அந்த புத்திகிட்ட பழத்தை கொடுத்தார் ஒரு மகான்னா அந்த பழத்தை அவன் சாப்பிடாம என்ன பண்ணினா சகோதரிகிட்ட கேட்கலாம் என்ன பண்ணலான்னு. இந்த புத்தி மனசுக்கிட்ட கேட்டால் மனசு எந்தியாய் மாற்றி விடும். அந்த மனசு என்ன பண்ணுறதுன்னா மாட்டுக்கு போடணும். மாட்டுக்கு போடணும். கோக்கு போடுறதுனா என்ன அர்த்தம்னா கோனா இந்திரிய அர்த்தம். இந்த புத்தியினால இந்திரிய சௌக்கியத்தை நம்ம தேடுறோமே தவிர நம்முடைய ஒரிஜினல் சௌக்கியத்தை விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த அப்புறம் அந்த இந்துக்காரி 5 வேசிகளோட இருந்தான்னா என்ன அர்த்தம்னா அவன் நம்ம ஜீவனுக்கு கண்ணு காது மூக்கு 5 வேசிகள் மாதிரி இந்த இந்திரியங்கள் அவனை பிடிச்சி ஆட்டுறது. கடைசியில் பகவான் மகாத்மா என்ன நினைச்சாரோ அதான் நடக்கும். அந்த மகாத்மா ஞானமாகிய பழத்தை கொடுத்து அந்த பழமே கோகர்ணனாக பிறந்து மறுபடியும் ஆத்மதேவனை கரையேற்றினார். இந்த மகாத்மியத்தினுடைய தத்துவத்தோடு இப்போ நிறுத்திப்போம்.